வேணான்னு சொல்லிட்டு போறாரு. இதுல நாம என்ன பேசுறது? விடுங்க, அவரே பார்த்துப்பாரு. இதுல நம்ம 2 பேரும் தலையிடாம இருக்கிறது தான் நல்லது. என்னெல்லாம் கேட்டா வானதி அவன் வாழ்க்கையை விட்டு போறதுதான் நல்லது. ஆனா இவனுக்கு அப்படி இல்லையே, லவ் ஆச்சே, அதான் எப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு போறான். பாவம் இல்ல பாண்டி, இந்த காதல் படுத்துற பாடு இருக்கு பாரு. என்கிட்ட கேட்டா நல்லா ஒரு புக்கே ரிலீஸ் பண்ணுவேன். அவ்வளவு வலி அனுபவிச்சிருக்கேன். போதும் போதும், அப்படியே டாபிக் உங்க பக்கம் திருப்பாதீங்க. என்னை பத்தி நான் சொல்லமா, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவனுக்கு வானதி இருந்தாலும் இப்படி சண்டை போடுறாளே, சாவடிக்கிறாளேன்னு இருக்கு. இல்லைனாலும் என்னடா இப்படி அவ பாட்டுக்கு போயிட்டாளேன்னு இருக்கு. இவெல்லாம் ஓப்பனாய் பேசுற ஆளே இல்லை. ஆனா நம்மகிட்டயே இப்படி புலம்பிட்டு போறான்னா அவன் மனசுக்குள்ள எவ்வளவு வலி வச்சிருப்பான் யோசிச்சு பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இருக்கிறது? நம்ம பேசாம வானதிக்கிட்ட பேசி பார்க்கலாம். வானதினா நமக்கு தெரியாத பொண்ணா? ஒருவேளை நம்ம யாரும் வந்து பேசி பிரச்சனையை சரி பண்ணலன்னு அதுக்கும் கோவப்பட்டாலும் படுவா. எனக்கு என்னமோ ஒரு முறை அவகிட்ட பேசிட்டா பெட்டர்னு தோணுது. எப்பவும் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டைனா நம்ம உள்ள போக வேண்டாம். இப்போ இன்னொருத்தர் கூட கல்யாணம் வரைக்கும் போயிட்டால, அப்ப நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்ல. புரியுது சோழன், ஆனா பாண்டி தான். அவன் அப்படிதான் சொல்லுவானில, அதான் அப்படியே விட்டுற முடியுமா? இதுவே எனக்கும் உனக்கும் சண்டை வந்தா சமாதானம் பண்ண வந்து நிக்க மாட்டானா? இது வரைக்கும் எத்தனை தடவை எனக்கா வந்து உங்ககிட்ட பேசியிருப்பான். அப்போ நாமளும் ஒரு அட்டம் எடுத்து பார்ப்போமே. ஒருவேளை அவ சமாதானம் ஆயிட்டா நல்லது தானே? இல்ல அவ முடிவுல தெளிவா இருந்தா அவ வாழ்க்கை அவ இஷ்டம் விட்டுடலாம். நாம ஒன்னும் அவளை ஃபோர்ஸ்லாம் பண்ண போறது இல்லையே. சரின்னு சொல்லுங்களா? சரி, ஓகே, பேசி பார்க்கலாம். அப்ப காலைல முதல் வேலையை இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுறலாம். அப்பா, வீட்டுக்கு மூத்தவனா இருக்கிறதுல எவ்வளவு கடமை இருக்கு பாத்தியா? நல்ல வேலை நீ கடைசி பண்ண போயிட்ட, கடமை எதுவும் இல்லாம தப்பிச்சிட்ட. ஆனா என்ன பாத்தியா, சேரண்ண கல்யாணம், பாண்டி கல்யாணம், எல்லாத்துக்கும் இந்த சோழன் தான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. என்ன கரெக்ட் தானே? ஆமா ஆமா, அப்படி சொல்லு. நோட் பண்ணும்போது மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? வேண்டாம். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? உன்னை அவங்க எதுவும் திட்டலையே. இவ்வளவு பெரிய வரி அவளுக்கு புரியுமான்னு தெரியலையே. இதை ஹிந்தியில எப்படி கேட்கறது? இது என்ன என்னென்னமோ காட்டுது. இது காட்டுறது கரெக்டா இல்லையான்னு வேற தெரியலையே. முதல்ல நமக்கு தெரிஞ்சதை கேட்டு பார்ப்போம். சாப்பிட்டியா? ஓகே. இப்ப என்ன வருது? அது சரி, எனக்கு என்னமோ ஹிந்தி படிக்க தெரிஞ்ச மாதிரி போடுறேன். இதுல என்ன வந்தாலும் நமக்கு தான் படிக்க தெரியாது. என்ன பண்றது? சரி, அனுப்பிவிட்டு பார்ப்போம். पापा ठीक है, அவங்க என்ன திட்டல. मैंने खाना खा लिया. आप? माँ पापा ठीक है, அவங்க என்ன திட்டல. मैंने खाना खा लिया. आप? அப்ப கரெக்டா தான் கேட்டிருக்கேன். அடுத்தது ட்ரை பண்ணுவோம். உன்னை எப்படா பாப்போன்னு இருக்கு, அதை எப்படி ஹிந்தியில சொல்வது?
என்ன பண்றீங்க? ஸ்டார்ஸ் அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு சும்மா இருக்கேனே சொல்லலாம். சரி, அப்ப நீ ஏதாவது சொல்லு. நான் என்ன சொல்றது? நான் சொல்லவா? ம் நீயா? நீ என்னடா சொல்ல போற? அண்ணா உள்ள சந்தாக்கா கிட்ட அண்ணா பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அப்படியா? என்ன பண்றாரா? அது நீங்களே வந்து பாருங்களேன். நீயா? நான்லாம் வரல. அண்ணா நீ வரியா? டேய், என்னடா கேள்வி இது? நான் வரேன்டா. சீ, என்ன அவங்க ஏதாவது பர்சனலா பேசுவாங்க, நீங்க எதுக்கு போறீங்க? அப்படியே பேசி தள்ளிடுவாங்க. நேர்ல இருந்தாவது சைகை பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. போன் வேற. அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணி நீங்களும் வாங்க நீ. சிச்சி, அண்ணி சும்மா நீங்களும் வாங்க நீ. அட வா, வாடா பேசி முடிச்சிட போறாங்க. ஆமா, எப்படா பேசிக்கிறாங்க? எங்கடா? அங்கண்ணா. அங்கேயா? சரி, அமைதியா போலாம். நீ செஞ்சு கொடுத்த சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, இது எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இதை எப்படி ஹிந்தியில் சொல்வது? டேய், ரொமான்டிக்கா பேசனா எப்படி பேசிட்டு இருக்கு பாரு. போதும். அதான் பர்சனலா பேசுறாங்கன்னு தெரியுதுல்ல. பயம். வாங்க, வாடா. வரேன். ரொமான்டிக்கா பேசுவார்னு பார்த்தா சாப்பிடறத பத்தி பேசிட்டு இருக்காரு. என்ன இது? இது ஹிந்தி மாதிரியே இல்லையே. வரேன். அண்ணா வாடா பல்லவா. என்னென்ன பண்ற? ஒன்றும் இல்லடா, சும்மா தான் காற்று வாங்கிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேண்ணே. உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். எனக்கு என்ன ஹெல்ப்பு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போய் படிப்போ. அண்ணா ப்ரௌசரில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுலாம் கஷ்டம்ண்ணே. ஏஐன்னு ஒன்று இருக்கு, அந்த ஆப் ஏற்றி தரேன். அதில் இதே மாதிரி தமிழில் சொல்லி ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் உடனே பண்ணி கொடுத்துரும். அதை அப்படியே நீ அனுப்பலாம். அவங்க தான் ஹிந்தியில் அனுப்புனா கூட அதை நீ இதில் போட்டேன்னா உடனே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அப்படியாடா? ஆமாண்ணா. ஓ, இரு நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ ஃபோன் கொடு. இதில் இருக்கு பாரு, இந்த ஆப் தான். நான் பேசினது எதுவும் நீ கேட்கலையே? சேச்சே, அதெல்லாம் இல்லைண்ணா. நான் போய் அதெல்லாம் கேட்பேண்ணா. டேய் அண்ணா இங்கே கவனி, இங்கே பாரு, இன்ஸ்டால் ஆயிடுச்சா? சரி, நீ என்ன கேட்கணும்னு சொல்லு, கேட்போம். அங்கே ஊரில் வெயில் நல்லா அடிக்குதா எப்படின்னு கேளு. அண்ணா ரொமான்டிக்காக ஏதாவது கேட்பேன்னு பார்த்தா வெயில் அடிக்குதா மழை அடிக்குதான்னு கேட்குற. டேய், ரொமான்டிக்காவா? படிக்கிற பையன் பேசுற பேச்சாடா இது? நீ சொல்லி கொடுத்தது போதும், கிளம்பு போய் படிப்போ, நான் பாத்துக்கிறேன். வந்துட்டான் நமக்கு எதுவும் தெரியாத மாதிரி. போடா. அண்ணா ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுண்ணா. என்ன டவுட்டு? இல்லை, ஏஐ யூஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்தால் கேளுன்னு போடா. சொல்லுடா. போய் அந்த ஏஐ யூஸ் பண்ணி படிக்கிற வேலையை பாரு. ஓகே, நல்ல விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்கான். சந்தா,